என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். மனிதர்கள் பலவிதம். ஒவ்வொருவருடைய இருதயமும் வேறு விதமாய் உருவாக்கப்பட்டிருக்குது. சிலர் பலசாலிகள், வானமே இடிந்து பூமியில் விழுந்தாலும் அஞ்சவே மாட்டார்கள். சிலர் ஒரு சிறிய கரப்பான் பூச்சிக்கும் ஒரு பல்லிக்கும் பயந்து நடுங்கிறவர்கள். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பலமுள்ளவர்கள் பலவீனமானவர்களை பார்த்து அற்பமாய் நினைக்கக்கூடாது. பலவீனர்களும் பலமுள்ளவர்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. உங்களை தேவன் எப்படி படைத்திருந்தாலும் உங்களுக்குள் ஆண்டவர் இருக்கிறபடியால் உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். சரி, நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறீர்கள். சிலருக்கு தேர்வு என்றாலே முந்தின இரவு தூக்கம் வராது, கைகளெல்லாம் படபடக்கும், இரவிலே நித்திரை வராது, மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்து விடுவார்கள், எதை படிக்க என்று பதறுவார்கள். ஒரு சிலர் என்னதான் பொது தேர்வாயிருந்தாலும் இரவு 10 மணிக்கு புஸ்தகத்தை எடுத்து மூடி வைத்துவிட்டு நிம்மதியாய் உறங்கி காலையில் 6 மணிக்கு எழும்பி ஏதோ ஒன்றை படித்துவிட்டு தேர்வுக்கு போவார்கள். சிலருக்கு நேர்முக தேர்வு என்றாலே இந்த வெளியே வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்துருக்கிற நேரம் எல்லாம் அவருடைய இருதயம் படபடத்து கொண்டே இருக்கும். ஐயோ, இப்படி சொல்ல போகிறோம், எப்படி செய்ய போகிறோம். இதுதான் மனித இயல்பு. வேதம் ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? நமக்குத்தான் இயற்கையாகவே பயம் இருக்கிறது, பின்பு எப்படி ஜாக்கிரதையாக இருப்பது என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், என்ன நடந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடுவேன், அவர் பார்த்து கொள்வார். ஒரு அருமையான ஒரு அரசியலிலே முக்கிய பிரமுகர் ஒருவரை சந்தித்தோம். அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய எதிர்காலம், மற்ற குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் குறித்து கேட்கும் பொழுது, அடுத்து எலெக்ஷன் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் தானே எல்லாவற்றையும் நடத்துகிறார், அடுத்த எலெக்ஷனிலே அவர் நடத்துவார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அரசியலிலே முன்னணியில் இருக்கிற ஒரு பிரமுகர் அடுத்த எலெக்ஷனிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பதற்றம் அவருடைய இருதயத்தில் இல்லை. அவருடைய இருதயம் முழுவதும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு இருந்தது. அவர் ஒரு தேவனுடைய மகன். இதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நீங்கள் எதில் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் நடத்துவார் என்று ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நடத்துவார். ஏதோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால்தான் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று இல்லை. பொதுவாகவே என் தேவன் நல்லவர், என் ஆண்டவர் என் தகப்பன், அவர் என்னை நடத்துவார், இந்த விசுவாசம் உங்கள் எல்லா இருதயத்துக்குள்ளும் இருக்கும் என்றால், இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவருடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் என்ற வார்த்தையின்படி பதறாதபடி ஜாக்கிரதையோடு இருந்து விசுவாசித்து வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பதஷ்டமான, பயப்படக்கூடிய, தடுமாறக்கூடிய நிலைமைகள் எங்களுக்கு வருகிறது. நாங்கள் பதறி போகிறோம், தடுமாறி போகிறோம். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் விசுவாசிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. அக்கினி சூளையில் தூக்கி போட்ட பொழுதும் அவர்கள் பதறாதிருந்தார்களே, சிங்க கெபிக்குள் தூக்கி போடப்பட்ட போதும் பதறாதிருந்தார்களே, செங்கடலே முன்னாக வந்த போதும் பதறாது இருந்த உம்முடைய மக்களைப் போலவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் வழியாய் கடந்து சென்றாலும் பதறாது ஜாக்கிரதையோடு விசுவாசித்து முன்னேற கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே காரியங்கள் எதிர்மறையாய் நடந்தாலும், கடினமான காரியங்களாயிருந்தாலும், சவால்களே வந்தாலும் பதறாதிருங்கள். நீங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார், வெற்றியை தருவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.